இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் பிடிவாதத்தால வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா? எங்களை ஜெயிச்சுட்டேன்னு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கியா? இந்த வெற்றி நிரந்தரம் கிடையாது லட்சுமி. 6 மாசத்துக்கு அப்புறம் உன் வழி என்னவோ அதை பாத்துக்கிட்டு போகணும். இந்த குடும்பத்தை முழுமையா அறுத்து விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எங்க பாரு, நீ 6 மாசம் வரைக்கும் வேணா இந்த வீட்ல இருக்கலாம். ஆனா மித்ரா ரூம்ல இருக்க கூடாது. இனிமே நீ மித்ரா ரூம்குள்ள போறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. சரிங்க அத்தை, கோர்ட்டு தீர்ப்புப்படி நான் அவரோட ஒரே வீட்ல சேர்ந்து இருக்கணும். உங்க விருப்பப்படியே நீங்க எங்க இருக்க சொல்றீங்களோ நான் அங்கேயே இருக்கேன். எங்க இருக்க சொல்றீங்க? உன்னை இந்த வீட்ல தங்க வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னால மித்ராக்கு எந்த ஆபத்து சூழுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னோட காத்து பட்டாலே மித்ராக்கு எந்த மாதிரியான ஆபத்துகள் சூழுன்னு என் மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. ஆனா நிலைமை இப்ப எங்களுக்கு சாதகமா இல்ல. கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் உனக்கு சாதகமாகி இப்போ வீட்டுக்குள்ள உன்னை உள்ள வர வச்சிடுச்சு. எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையாலதான் உன்னை இப்ப வீட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா மித்ரா ரூம்குள்ள நீ போய் இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் 6 மாசம் வரைக்கும் இந்த வீட்லயே இருக்கணும். எனக்கு அது போதும். நீங்க எங்க இருக்க சொல்றீங்களோ நான் அங்கேயே இருக்கேன். சொல்லுங்க, நான் எங்க இருக்கணும்? வீட்ல எல்லா ரூம்லயும் ஆளுங்க இருக்காங்க. இங்க காலியா இருக்கிற ரூம்னு பார்த்தா கிச்சன் பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டோர் ரூம் மட்டும்தான். அந்த இடத்த தவிர வேற எதுவும் ஃப்ரீயா இல்ல. தேவயானி தான் சொல்லிட்டால, இந்த 6 மாசம் நீ அங்கதான் இருக்க போற. சரி,